ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் ஃபரிதா. நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னா, என் லைஃப்ல வந்து நிறைய விஷயத்த வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எனக்கு வந்து 26 இயர்ஸ் ஏஜ் 26 இயர்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் என் லைஃப்ல வந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும். 30 இயர்ஸ்ல தான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ண ரீசன் என்னன்னா, இவ்வளவு நாள் நான் கத்துக்கிட்டது என்னது அது உங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதையும் உங்க கூட ஷேர் இது மூலியமா நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு தான் something நான் ஒரு டாபிக் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இதை தாண்டி இந்த வீடியோ ஃபுல்லாவே இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் அதை பத்தி வரும். அதுவும் ஒரு பொண்ணா என் மனசுல ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சி வந்து ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. சில பேருக்கு அது ரொம்ப ஈஸியா கடந்து போகலாம். என்னவா இருந்தாலும் ஒரு பிரெக்னன்சின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பா அந்த டைம்ல வெயிட் கெயின் பண்ணுவாங்க. அந்த பிரெக்னன்சி வந்து ஸ்மூத்தா இருக்கலாம், சில ஹார்டா இருக்கலாம். சில பேருக்கு ஓகே பரவாயில்ல, என்னால பேலன்ஸ் எல்லாமே தாண்டி வந்துட்டோம், குழந்தை பிறந்துருச்சு நல்லபடியா. அதுக்கப்புறம் நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நம்ம அம்மா இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் நான் சொல்றேன், நிறைய லேடிஸ் அவங்க ஹெல்த்தை பத்தியே கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாமே குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு தியாகத்தை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர நம்மள மாதிரி ஒரு ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் கண்டிப்பா அந்த மாதிரி போகக்கூடாது. கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னன்னா இப்ப கண்டிப்பா அந்த பிரெக்னன்சிக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வெயிட் ஏறி இருக்கும். ஒரு நார்மலா 10 kg ஏறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் வந்து எனக்கு இப்ப 2 வயசு பையன் இருக்கான். நான் வந்து ஒரு 55 அந்த மாதிரி இருந்தேன்னா, பிரெக்னன்சி அப்போ 65 ஆகிட்டேன். குழந்தையும் நல்லபடியா பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்னால அந்த வெயிட் வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட ஹைட்டுக்கு நான் அவ்வளவு வெயிட் இருக்கக்கூடாது. என்னோட வெயிட் வந்து பிஎம்ஐ பாத்தீங்கன்னா 55 அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஆனா அது அந்த வெயிட்டோட இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது. மூச்சு வாங்குது, சின்ன எப்படி சொல்றது, வேலை நான் எப்பயுமே செய்யறதுதான். இப்ப வெயிட்டோட இருக்கும்போது எனக்கு அந்த வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்வெட் ஆகுது, அப்படியே படபடன்னு இருக்கு. இதுக்கெல்லாம் எதுக்கு யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா என்னோட வெயிட் தாண்டி நான் தெரியும். ஸோ இந்த வெயிட்டை நான் எப்பயாச்சும் குறைக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் நான் ட்ரை பண்ணேன். லாஸ்ட் இயர் 2025 அப்போ டிசம்பர் மந்த்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து நான் ஃபுல் ஃபிளெட்ஜா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தெரியாது. நான் அது வேற மாதிரி ஃபாலோ பண்ணேன். இது வந்து நான் உங்களுக்கு கைட் பண்றேன்னு நினைச்சுக்கிறது இது அவங்க இஷ்டம் தான். நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், எப்படி நான் வெயிட் குறைச்சேன். நான் இப்ப வந்து கரெக்டா என்னோட வெயிட் வந்து 55 வந்திருக்கேன். நான் இன்னமும் குறைக்கணும்னு நினைக்கிறேன். சோ அது உங்களோட நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தேன். அது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு இப்ப நம்ம ஃபாஸ்டிங் சொல்லுவோம். ஃபாஸ்டிங்னா சாப்பிடாம இருக்கு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். அப்போ அந்த நடுவுக்கு சாப்பிடாத டைம் என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாம் வந்து குறையும். எப்படின்னா அந்த பசி, நம்ம உடம்புல வந்து எனர்ஜி இல்ல, எனர்ஜி இருக்கிறதுனால நம்ம உடம்பு நம்ம இயங்கு அதை வச்சுதான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியாது. எனர்ஜி இருந்ததை நம்மளால அந்த எனர்ஜி இல்ல அப்படின்னு தேடும் உடம்பு. அங்க ஃபுட்டு வரலையேன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், உடம்பு ஆல்ரெடி இருக்க ஃபேட்டை எடுத்து எடுத்து இதுக்கு இன்சர்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்க எக்ஸசைஸ் ஃபேட் வந்து கண்டிப்பா அதுவாகவே குறைஞ்சிட்டு போகும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நார்மலா இப்போ 10:30 லஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 o'clock வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நைட் ஃபுட் வந்து நான் ரொம்பவே இயர்லி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச 7 o'clock. பேபி வச்சிருக்கிறதுனால என்னால 7 o'clock கண்டிப்பா சாப்பிட முடியுது. அதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு ட்ரை பண்ணாலும் என்னால முடியல. அந்த குழந்தைய நான் பார்க்கணும், அந்த மாதிரி நான் இப்போ ப்ரேயர் போகணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து என்னால கரெக்டா அந்த டைம் அப்படியே என்னால ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால என் டைம் வந்து நான் வந்து 6:15 வச்சுக்கிட்டேன். 6:50 to 7 o'clock அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா 7:50 நான் முடிச்சிடுறேன். அதோட நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன்.
ஒரு பசி எடுக்கிற மாதிரி ஃபீல். ஸ்டார்டிங்ல என்ன நான் இவ்வளவு தியாகம் பண்ணுவோமோ, எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமோ அப்படின்ட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அதோட ரிசல்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடிக்கடி நான் வெயிட் மிஷின் எடுத்து டெய்லி செக் பண்ணி பார்ப்பேன். 1 கிராம் சாரி, ஒரு 10 கிராம் குறைஞ்சது மிஷினை காமிச்சா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிருக்கோம். சோ என்னாலும் முடிஞ்சதுன்னா உங்களாலும் நீங்க ஒன் டைம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்க டாக்டரோட கன்சல்ட்டோட. ஏன்னா ஒருத்தவங்க உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். சோ நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு நான் முன்னாடி எல்லாம் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்றதுக்காகவே ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு திருப்பி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அப்பயும் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு டாக்டர் நிறைய பேர் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு ஒரு 10,000 வாக்கிங் பண்ணுவேன். அது மாதிரி எடுத்தோடனே என்னால 10,000 வாக்கிங் பண்ண முடியல. பட் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு முடியுமோ ஒரு நாள்ல அப்படின்னு நான் நடக்க ஆரம்பிச்சேன். இப்ப என்னால பேபியை சுத்தி இப்ப அவன் முன்னாடி நடக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கு. சோ என்னால தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னு இப்ப வரைக்கும் முடியல. கண்டிப்பா பேபி கொஞ்சம் வளர்ந்துட்டா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இன்னும் 2 பேருக்கும் ஓகே டைம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா வாக்கிங் மாதிரி பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு இருக்கும். ஆனா உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங்கோட கொஞ்சம் வாக்கிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண. எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நிறைய அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். வார்ம் அப் எல்லாம் பண்ணாம பண்ணீங்கன்னா கண்டிப்பா புடிச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு வாட்டி எனக்கு அதுதான் ஆயிடுச்சு. நான் வீடியோ பார்த்துட்டு அப்படியே பண்ணேன். ஆனா வார்ம் அப்ன்ட்டு ஒண்ணு இருக்குன்ட்டு நான் அதுக்கப்புறமா தான் முன்னாடி புடிச்சுக்கிட்டு எனக்கு 2-3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் தான் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். எக்ஸசைஸ்லாம் எடுத்தோன்னு பண்ணிடக்கூடாது. அதுக்குன்ட்டு ஒண்ணு இருக்குன்ட்டு நான் அப்புறமா தான் புரிஞ்சுது. இந்த மாதிரி நான் கூட என் லைஃப்ல நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எக்ஸசைஸ் பண்ற நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணா அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் வார்ம் அப் இது 3த்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியும். பிரெக்னன்சிக்கு அப்புறமா எல்லா லேடிஸும் நான் கண்டிப்பா சொல்றேன். நம்ம வெயிட்ட வந்து நான் முன்னாடி என்ன வெயிட் வேணுமோ அட்லீஸ்ட் அந்த வெயிட்டுக்காச்சும் நீங்க கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம BMI வெயிட்டுக்கு நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும். ஏன்னா இது இப்ப தெரியாது. ஒரு 30 ஏஜஸ் அப்புறமும் நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். நம்மள பார்த்து அப்படியே ஒரு கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். சோ அந்த கேள்விக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அடுத்த வர ஜென்ரேஷன் கண்டிப்பா நம்ம உடம்பை பார்த்துக்கணும். நம்ம எவ்வளவு நாள் வாழுவோம் அப்படிலாம் கிடையாது. ஆனா ஹெல்த்தியா வாழ்ற வரைக்கும் நம்ம கடமை நம்ம ஒழுங்கா செஞ்சிருக்கோம். அதுக்கு மேல என்ன நடக்குதோ அது காட். சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா வாக்கிங் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் வீடியோல கொடுங்க. சோ அண்ட் தென் நான் இன்னைக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே சும்மா. சோ சும்மா தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த வாரத்திலேயே இந்த ஃப்ரைடே வந்து ரொம்பவே முக்கியமான நாள். நாங்க ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரியாணி செஞ்சேன். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நானும் நினைச்சேன். இன்னைக்கு என்னால முடிஞ்ச பிரியாணி செஞ்சு நான் அது கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்ததுலாம் இந்த வீடியோல காட்டுங்க. செஞ்சது மட்டும்தான் இந்த வீடியோல காட்டுறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை நீங்க பாருங்க. தென் காலைல டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா எனக்கு தோசையும் தேங்காய் சட்னி செய்வேன். ஸோ பிரியாணி சாப்பிட போறோம் அப்படின்னால மார்னிங் டிஃபன் வந்து லைட்டா வச்சுட்டேன். மீதி பிரியாணி வந்து நைட்டுக்கு ஒண்ணு வச்சு சாப்பிடுவோம். இதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரும். பாப்பா எழுந்திரு பாப்பாவுக்கு செய்யறது அவங்கள பார்க்கணும். தூங்கி எழுந்துச்சு அழுவாங்க, சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறமா டைம் இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளவுதான். போயிட்டு இதுக்கப்புறமா ப்ரேயர் பண்ணிட்டு இந்த ரொட்டீனை பாக்குறது. ப்ரேயர் பண்ண டைம் ஆயிடும். அதுனா அசர் நமாஸ் அந்த மாதிரி ப்ரேயர் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க உடம்பு நீங்க பாருங்க. நான் இன்னைக்கு எப்படி பிரியாணி செஞ்சேன் ஃப்ரைடே இன்னைக்கு எப்படி காட்டுறேன்.
நான் இன்னைக்கு வந்து செய்ய போற பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 6 ஏலக்காய், சும்மா ஒரு 4 பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பூ சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் ஒண்ணே ஒன்று மட்டும் போட்டு, வெங்காயம் ஒரு 3/4 கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ தக்காளி, இல்ல சில பேர் 3/4 கிலோ கூட எடுப்பாங்க. அந்த மாதிரி கூட எடுக்கலாம். புதினா, கொத்தமல்லி வந்து ஒரு ஒரு கட்டு, நான் சொல்றது ஒரு ஒரு கட்டு எடுத்தேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு, நான் இப்பெல்லாம் பிரியாணில என்ன பண்றேன் அப்படின்னா மஞ்சள் போட மாட்டேங்கிறேன். ஸோ எப்பயும் போல எண்ணெய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு இஞ்சி போட்டு பட்டை லவங்கம் போடுவேன். ஆனா மஞ்சள் மட்டும் போட மாட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். ஏன் நான் மஞ்சள் போடலன்னு சொல்றேன், மஞ்சள் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல கிடைக்கிற கலர் மாதிரி வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி மஞ்சள் கலர் இல்ல ஒரு ஆரஞ்சு கலர் அப்படிதான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் தான் கடையில எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா மஞ்சள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம சிக்கன்ல ஆல்ரெடி இல்லைன்னா மஞ்சள் போட்டுதான் கழுவுறோம். ஸோ அதனால வந்து எந்த இதுவும் இதுல வரப்போறது கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம மஞ்சள் போடணும்ட்டு அவசியம் இல்லை. அப்புறமா ஒரு ஒரு 6 டீஸ்பூன் அந்த அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டேன். ஏன்னா நம்ம 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதனால வந்து ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து அது பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போதான் அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டேன்னு கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டப்பரை மூடி வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றேன் அப்படின்னா, மூடி வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து கரம் மசாலா ஒரு மாதிரி சில்வர் டப்பால போட்டு வச்சிருக்கேன். அதுதான் போடுறேன். வேற பிரியாணி மசாலா எல்லாம் போடல, கரம் மசாலா தான் போடுறேன். இது நம்ம சும்மா ஒரு 4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபிளேவர் எனக்கு இது நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால. அதுக்கப்புறமா வந்து நான் இங்க வந்து யூஸ் பண்ற மிளகாத்தூள் வந்து சக்தி மிளகாத்தூள். இது வந்து ஒரு 6 டீஸ்பூன் மாதிரி சரி ஒரு 4 டீஸ்பூன் போட்டேன். ஸோ காரம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் வந்து பெரியவங்களுக்கு ஓகேவா இருக்கும், பசங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். கண்டிப்பா 4 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா அந்த ஃபிளேவர் நல்லாவே இருக்கும். மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் இருக்கும். இதை நல்லா வந்து வதக்கும் போது நம்ம ஃபிளேவர் அந்த பிரியாணி மசாலோட ஃபிளேவர் நல்லா வரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சூப்பரா இருக்கும் அந்த ஃபிளேவர், பிரியாணி அந்த ஃபிளேவர் வரும். ஏன்னா கரம் மசாலா, பட்டை, லவங்கம் எல்லாமே வதக்கும் போது உங்களுக்கு துக்கு மாதிரி வரணும். நீங்க எவ்வளவு வதக்குறீங்களோ பிரியாணி அன்னைக்கு வந்து சூப்பரா வரும். கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணுவோம். நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளியும் நல்லா வதக்கணும். கண்டிப்பா இந்த பிரியாணியோட ஃபிளேவர் வந்து நல்லா வரும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து 2 kg சிக்கன் வந்து ஆல்ரெடி கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம செஞ்சிருக்க இந்த மசாலால நல்லா கோட்டிங் பண்ணி நல்லா வதக்கணும். கொஞ்சம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த தயிர் கூட நான் ஆட் பண்ணுவேன். தயிர் ஆட் பண்ணாதான் அந்த கிரீம் கன்சிஸ்டன்சி வரும். இந்த வீடியோ நான் எதை பார்த்து பண்றேன் இந்த பிரியாணி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் யூடியூப் பார்த்து பண்ணுவேன். இப்போ வந்து ChatGPT பார்ப்பேன், யூடியூப்பும் பார்ப்பேன், நிறைய பேர் ரெசிபிஸ் பார்ப்பேன், நிறைய பபிள்ஸும் போட சொல்லுவாங்க. ஸோ அவங்க இதோட ரெசிபியும் பார்ப்பேன். ஸோ இங்க நேர்ல யாருன்னா பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ரெசிபியும் பார்த்துட்டு எல்லாமே சேர்த்துட்டு எனக்கு எது கரெக்டா செட் ஆகுது, எங்க ஃபேமிலிக்கு எது கரெக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு மசாலா மட்டும் போட்டு எதெல்லாம் போட்டா எங்க ஃபேமிலிக்கு ஓகே அப்படின்னு இருக்குமோ அதெல்லாம் போட்டு நான் செய்யறேன். இந்த மாதிரி பண்றது உங்க ஃபேமிலி யாருக்குன்னா செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படியோ பிரியாணி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் வந்து சாமான் சேர்ந்துட்டே இருக்கு, அதெல்லாம் நம்ம ஓரமா அப்புறம் பார்த்துக்கலாம். நடுவில் என் குழந்தைய வந்துட்டு போறான். ஸோ இவனையும் நான் பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருந்தேன். அப்புறமா நான் வந்து இன்னைக்கு வந்து 2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். 3 kg சிக்கன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நடுவில் என் பையன் வந்துட்டு போனா அவனுக்கு ஏதோ தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை கொடுத்துடலாம போயிட்டு, அவனுக்கு ஏதோ பெண் ஏதோ தேவைப்பட்டுச்சு போல. ஸோ அதை நான் கொடுத்துட்டு அப்புறமா அரிசி 2 கிலோ 1.5 கிலோ எடுத்துக்கணும். சாரி, அதை வந்து கழுவிட்டுருங்க. கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் தண்ணி எடுத்து ஊத்துட்டேன். 1.5 காப்படி அரிசி எடுக்கிறேன். அதனால வந்து நான் 6 காப்படி தண்ணி ஊற்றுனேன். நான் அரிசியை கழுவுனதை தவிர ஊற வைக்கல.
இப்பதான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அரிசி நான் ஊற வச்சாலே எனக்கு சாப்பாடு இன்னும் குழஞ்சிருமோ அப்படின்ட்டு ஆயிடுது. சம்டைம்ஸ் ஈஸியாவே குழஞ்சிரும்னு தெரிஞ்சது. ஸோ பாஸ்மதி வந்து நான் குழையக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் வந்து வெறும் கழுவி மட்டும் ஓரமா வைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்றீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்தேன், அரிசி அண்ட் பாஸ்மதி மட்டும் கழுவி வச்சுட்டா அந்த தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட எனக்கு இன்னும் டக்கு ஈஸியா குழையிற சான்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் வந்து ஒரு கழுவி மட்டும் வச்சுட்டா கண்டிப்பா அந்த அரிசி வந்து குழையறதுக்கான சான்ஸே இல்லாத மாதிரி தோணுது. இந்த டிக்கெட் யாருன்னா ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 லெமன் எடுத்து அதோட ஜூஸ் மட்டும் போட்டிருக்கேன். 1.5 கிலோ அரிசிக்கு 2 லெமன் வந்து கரெக்டா இருக்கும். ஃபைனலா நம்ம இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறமா வந்து ஒலை பதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற ஊற வைக்காம இருக்க அரிசி எடுத்து இதுல போடணும். ஸோ அது மட்டும்தான். இப்ப பாத்தீங்கன்னா அரிசி நல்லா ஒலை நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசியை வந்து ஊற வைக்காத அரிசியை எடுத்து நம்ம போடணும். போட்டதுக்கு அப்புறமா நம்ம தம் வைக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரிசியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாமான்லாம் நிறைய செஞ்சிருக்குல்ல, சரி அதெல்லாம் கழுவிடலாம். அந்த நேரத்துல வந்து சாப்பாடும் வெந்துடும். லாஸ்ட்ல வந்து தம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைக்கு குளிக்க வைக்கிறது, நானும் குளிச்சுட்டு ஜிம்மாக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா தட்டை மூடி வச்சுட்டு இந்த இடம்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுப்பாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சல் போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன். சாப்பாடு வேகிற டைம்ல போயிட்டு நான் எல்லா சாமானும் சேர்த்து ஃபுல்லா கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி கூட ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு தம் வச்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க இன்னும் என்ன மாதிரி